வண்டியோட இன்ஜின் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு OM26 இதோட இன்ஜின் கிட்டத்தட்ட 346 ஹார்ஸ் பவரும் 1250 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த ஓவரால் வெயிட்டே வந்துட்டு வெறும் 20 டன்னு தானா. இந்த வண்டி கிட்டத்தட்ட இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40லேருந்து 50 டன் வரைக்கும் இழுக்கிற கெப்பாசிட்டி இருக்குது இதுக்கு. இந்த இன்ஜின் வந்து டிசைன் பண்ணது என்னதுன்னா லாங் ட்ராவல் போகிறதுக்கும் அதிகமான மைலேஜ் நம்மளுக்கு கிடைக்கணும் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா G131 சொல்லிட்டு அதோட 9 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து ரிவர்ஸு. ஸோ இது வந்து சிங்க்ரமைஸ்டு கியர் பாக்ஸ் தான். அதனால வந்துட்டு நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்ட் மெஷின்னு சொல்லிட்டு நான் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சிங்க்ரோமைஸ்டு கியர் பாக்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணுவாங்க. புது வண்டி அப்படின்னா கொஞ்சம் கட்டுக்கட்டுன்னு இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸாக நம்ம பார்த்துட்டு வந்தோம்ல, இதை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ தூரம் நமக்கு இருக்காது, ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் நமக்கு. இதோட ரியர் ஆக்சில் ரேஷியோன்னு பார்த்தோம் அப்படின்னா 4.7. இது இருக்கனால என்னென்னா, இப்போ லோ ஸ்பீடில் க்ரால் பண்ணுறோன்னா உங்களுக்கு நல்ல டார்க் இருக்கும், குவிக்கரான ஆக்சிலரேஷன் இருக்கும். அதுதான் ஒரு பெஸ்ட்டு இதில்.